வணக்கம் ஜெகன். அமெரிக்காவுக்கு எதிரியாக இருக்கிறது கூட பெட்டர், அமெரிக்காவுடைய நண்பனாக இருக்கிறது மிகப்பெரிய ஆபத்துன்னு சொல்லி அந்த காலகட்டங்களில் அவங்க அதிபரே சொன்னார். பக்காவாக நடந்திருக்கு. 2022 பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி உக்ரைன் ரஷ்யா போர் ஆரம்பிக்கிற காலத்திலேருந்து நம்ம ஒரு ஸ்டாண்டை கிளியராக சொன்னோம். இது ஒரு தேவையற்ற போர். ஜெலன்ஸ்கி ஒரு ஆட்சி மாற்றத்தால் அமெரிக்காவுடைய கைப்பாவை அங்கே வந்து உட்கார்ந்தது எல்லாருக்குமே தெரியும். ஜெலன்ஸ்கி நினச்சிருந்தா இதை வந்து ரஷ்யாவுடைய பேச்சுவார்த்தை நடத்தி இன்னைக்கு எந்த டேர்ம்ஸில் வராங்களோ இதை விட பெட்டர் டேர்ம்ஸை அன்னைக்கு ரஷ்யா புத்தின் கொடுத்தாரு. அது ஏற்க மறுத்து ஒரு யுத்தத்துக்குள்ளே போய் நல்ல ஒரு அழகாக இருந்த ஒரு நாடை, உலகத்துக்கு ஐரோப்பாவோட ஒரு நெற்களஞ்சியமாக இருந்த நாட்டை இன்னைக்கு இந்த அளவுக்கு சீரழித்து கடைசியில் எந்த டேர்ம்ஸில் போய் இது முடிய போகுது அப்படின்றத பாருங்கள். ஸோ ட்ரம்ப்பும் புத்தினும் சந்தித்ததை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். ஸோ அதோட தொடர்ச்சியாக நம்ம முக்கியமான 3 நிகழ்வுகள் நடந்திருக்கு. புத்தின்கிட்ட பேசின பிறகு ட்ரம்ப் சொன்னது 3 விஷயம். இந்த பேச்சுவார்த்தை சூப்பராக போயிருக்கு, 10க்கு 10 மார்க் நான் கொடுக்குறேன். அமைதியை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். இது உடனடியாக இல்லாட்டும் ஒரு நல்ல துவக்கம் தான். அதே மாதிரி புத்தின் ட்ரம்ப்புக்கு கொடுத்த இன்விடேஷன். ஸோ நேற்று வரை புச்சர் ஆஃப் யூரோப் அப்படின்னு சொல்லி ஐரோப்பாவோட கசாப்புக்காரன்னு சொல்லி இவங்க ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் கார்னர் பண்ணி வச்சுருந்த ஒரு ஆள் நேராக போய் அமெரிக்க அதிபருடைய சொந்த நாட்டில் போய் இறங்கி அங்கேருந்து அதிபருடைய லிமோசினில் ஒரு இராணுவ மரியாதையோட சிகப்பு கம்பால வரவேற்பு கொடுக்கப்பட்டு கம்ப்ளீட்டாக நீங்கள்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்றத ஒரு மேசிவாக இந்த ஜியோ பொலிட்டிக்ஸில் நான் தாண்டா கிங்கு அப்படின்ற அளவுக்கு புத்தின் வந்து இந்த இடத்த பக்காவாக பண்ணியிருக்கிறார். ரெண்டாவது, 2 பேருடைய பாடி லாங்குவேஜ் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி எக்ஸ்பர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. புத்தினோடது டிப்பிக்கல் அந்த இன்டெலிஜென்ஸ் கேஜிபி ஸ்டைலு, ரொம்ப ஒரு இன்டெல் ஓரியன்டாக. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இன்டிமிடேட் பண்ணுறது, கொஞ்சம் பயத்தை காமிக்கக்கூடிய அளவுக்கான ஒரு இது, ரொம்ப காமாக இருக்கிறது. ஒரு பிரதமரோ இல்லை ஒரு முக்கியமான அதிகாரிகளோ பிரதமர் மற்றும் முதல்வர்கள் அருகில் இருக்கக்கூடிய பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா சைலண்டாக இருப்பாங்க, பேசவே மாட்டாங்க. ஆனால் அவங்க போஸ்டரிங் வந்து உங்களுக்கு ஒரு பயத்தை வந்து கொடுக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ட்ரெடிஷ்னல் போஸ்டிங்கை இவர் எடுக்கிறாரு. ட்ரம்ப்புக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஈகோ அப்படியே கொஞ்சம் திமிரா நடந்து வர்றது, லோக்கல் ஆடியன்ஸுக்கு நான் தான் தாதா அப்படின்னு காமிக்கிறது, புத்தின் மேலே போர் விமானங்களை பறக்க விட்டது, இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பாடி லாங்குவேஜ் தான் ஸ்டார்டிங்கில். ஆனால் முடிவில் வரும்போது புத்தினோடைய பாடி லாங்குவேஜ் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ட்ரம்ப்போடைய பாடி லாங்குவேஜ் அப்படின்றது ஒரு மாதிரி டிஸ்ஓரியன்ட் ஆகிருக்கு, கொஞ்சம் குழப்பத்தில் கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அதில் சில முக்கியமான தகவல்கள் வெளியில் வந்திருக்கு. நீ எப்பயுமே ட்ரம்ப்னாலே அதிரடி அப்படின்றதான் ஆயிடுச்சு. நேற்று சோஷியல் ட்ரூத்தில் நான் எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன், வெகு விரைவில் ஒரு மிகப்பெரிய நியூஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பேசிக்கல உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தத்தை பற்றி தான் அவர் பேசுகிறார். இது போர் நிறுத்தம் மட்டுமே இல்லாமல் பெர்மனண்ட்டாக இந்த போர் கம்ப்ளீட்டாக நீக்கணும், தற்காலிகமாக போர் நிறுத்தம் கிடையாது அப்படின்றதான் இதை நோக்கி போயிட்டுருக்கு. இப்போ 3 பேர் இதில் பிளேயர்ஸ் இன்வால்வ் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும். ஒன்று மார்க்கோ ரூபியோ, இன்னொன்று பார்த்தீங்கன்னா விட்காஃப், இவருடைய நண்பர் மற்றும் சிறப்பு தூதர், குடும்ப நண்பர். 3வது ட்ரம்ப்பு. விட்காஃப் சொல்கிறது, நாங்கள் ஜெலன்ஸ்கியை பேசி ஒத்துக்க வச்சிட்டோம், ரஷ்யா கிட்ட சில முக்கியமான கன்செஷன்ஸையும் நாங்கள் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஐரோப்பாவுடைய அந்த நாடுகளுக்கு என்கேஜ் பண்ணுற வேலையை விட்காஃப் பார்த்துட்டு இருக்காப்புல. மார்க்கோ ரூபியோ பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேருக்கு நடுவில் ட்ரம்ப் சொல்கிறத இல்லைன்னு சொல்கிறது, இல்லை ஆமான்னு சொல்கிறதுன்ற மாதிரி ஒரு ரோல் பிளேவே இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இப்போது மிக முக்கியமாக சில கருத்துக்கள் வெளியே வருது. President Zelensky of Ukraine can end the war and Russia almost immediately if he wants to, or he can continue to fight. Remember how it started? No getting back. Obama gives Crimea 12 years ago without a shot being fired, and no going into NATO by Ukraine. Clear கட்டா உக்ரைனை பஸ்ஸு கீழே போட்டு ஏற்றிட்டாங்கன்றதை இங்கே பார்க்குறோம். ஸோ ஜெலன்ஸ்கி மாதிரியான ஒரு அரசியல் தலைவர் ஒரு நாட்டுக்கு எந்த அளவுக்கு டேஞ்சரஸாக போக முடியும் அப்படின்றத இப்போ பார்க்குறோம். நாட்டோ மெம்பர்ஷிப்பு கிடையாது, இனிமேல் நீ யோசிச்சே பார்க்காத. கிரீமியாவை ஒரு துப்பாக்கி சண்டையே இல்லாமல் ஒபாமா கொடுத்தது, அந்த கட்டங்களில் கொடுத்தது தப்பு. ஸோ கிரீமியா காலி. கிரீமியா இது வரைக்கும் உக்ரைன் தன்னோடதுன்னு சொந்தம் கொண்டாடிட்டு வராங்க. அது ரஷ்யாவுடைய ஆக்கிரமிப்பில் 2004 இருக்குது. ஸோ என்னென்னலாம் இவங்க இழந்திருக்காங்க அப்படின்னு பாருங்கள்.
கிட்டத்தட்ட 3 லட்சம் வீரர்கள் ரஃப் எஸ்டிமேட், சிப்ரியோட எஸ்டிமேட் படி நாடு தொடர்ந்து ஒரு 3.5 வருட காலம் யுத்தத்தில் இருக்க அந்த அளவுக்கு மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. கிரீமியா இவங்க கையை விட்டு போகுது. நாட்டோ மெம்பர்ஷிப் எதுக்காக இவங்க இவ்வளவு துடிச்சாங்களோ அதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி புத்தின் சொல்லியாச்சு. 5வது இந்த உக்ரைன், இதுக்கு மேல உக்ரைன் கிட்ட தான் இருக்கு. ஜெலன்ஸ்கி நீ பாத்துக்கப்பா, நீ சண்டை போறதுன்னா போட்டுக்கோ, ரஷ்யா அமைதிக்கு ஒப்பந்தம் ஒத்துக்கிறாங்க அப்படின்ற போது இப்ப ரஷ்யா மேல உக்ரைன் ஏதோ யுத்தம் தொடுத்த மாதிரி இருக்கு. இதுதான் ட்ரம்ப்போடைய அந்த புத்தினுடைய மாஸ்டர் ஸ்ட்ரோக்குன்னு நான் சொல்றேன். இப்ப இந்த நெகோசியேஷன் ட்ரம்ப் பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா உக்ரைன் போய் ஏதோ ரஷ்யா மேல சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரி அந்த நிகழ்வே டோட்டலா மாறி இருக்கு. ஸோ உக்ரைன் மிகப்பெரிய லெவலில் லூஸ் பண்றாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி உக்ரைனோடைய கான்ஸ்டிடியூஷனல் கமிட்மெண்ட், நாட்டோட மெம்பர்ஷிப் வேணும் அப்படின்றதுல நோ கோயிங் இன்டு நாட்டோ பை உக்ரைன், இனிமேல் ஜென்மத்துக்கு நாட்டோக்குள்ள உக்ரைன் வரக்கூடாது அப்படின்றதையும் அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ கம்ப்ளீட்டா உக்ரைனை மைதானமாக பயன்படுத்தி லட்சக்கணக்கான மக்கள் அங்கே கொல்லப்பட்டு, கோடிக்கணக்கான அமெரிக்க ஆயுதங்கள் அங்கே சோதிக்கப்பட்டு, ஒரு விவசாய பூமியாக இருந்தது நிர்மூலமாகி அதில் 20% டெரிட்டரி, கிரீமியாவை தவிர 20%, டான்பாஸ் போன்ற ரீஜியங்கள் 20% பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ரஷ்யா கைக்கு போய் இப்போ நைப்பர் நதிக்கு இந்த பக்கம் தன்னை சுருக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடா இனிமேல் அடுத்த ஒரு 15-20 வருடங்களுக்கு அந்த 20 கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு அந்த மக்கள் மாடா உழைச்சு வரியை கட்டி மீண்டும் அந்த நாட்டை கட்டமைக்க வேண்டிய சுச்சுவேஷனுக்கு இப்போ உக்ரைன் வந்திருக்கு. இதுதான் ட்ரம்ப்போடைய மிக முக்கியமான கேம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சீரியஸ் கான்சிக்வன்சஸ் இது அதுன்னு சொல்லி புத்தினை மிரட்டினாலும் புத்தின் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே இல்லை. புத்தின் பக்காவா ஒரு இவருக்கு ஒரு மசாலாவை போட்டு விட்டு போனாரு. இப்போ ட்ரம்ப் 2022 இருந்திருந்தா இந்த போரே வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் உண்மையோ இல்லையோ அது வேற விஷயம். புத்தினை எப்படி, ட்ரம்ப்பை எப்படி ஒரு குழந்தைக்கு இது பண்ற மாதிரி, அழுகுற குழந்தைக்கு சாக்லேட் கொடுக்குற மாதிரி ஹேண்டில் பண்ற விதத்துல தான் புத்தின் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. இது நான் சொல்லலை, அமெரிக்க ஊடகங்களும் சரி ஐரோப்பிய ஊடகங்களுமே ட்ரம்ப் கிட்டத்தட்ட ஒரு முட்டா பைய, புத்தின் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் இவங்க அதை கொடுக்குறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2022க்கு பிறகு பிரிக்ஸ் சம்மிட்டுக்கு வரல புத்தின், பல இதுங்களுக்கு போல தனிமைப்பட்டு கடந்தாரு. இன்னைக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய அதிபரே ஹோஸ்ட் பண்ணும்போது இன்னைக்கு ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய எந்த நாடுமே புத்தினை இன்வைட் பண்றதுக்கு தயங்க போறது கிடையாது. குறிப்பாக இந்தியா, ரஷ்யாவை அமெரிக்காவை ரொம்பவும் முறைச்சக்கூடாதுன்னு பார்க்கக்கூடிய இந்தியாவுக்குமே இப்போ எந்த தடையுமே கிடையாது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யா என்னென்ன கெயின் பண்ணியிருக்கு கொஞ்சம் மைன்யூட்டாக பார்ப்போம். 20% உக்ரைனோட லேண்டு 24 பிப்ரவரி அன்னைக்கு எவ்வளோ நிலம் உக்ரைன் இருந்ததோ, கிரீமியா ஏற்கனவே போயிருச்சு, இனிமேல் கிரீமியாவை இங்கே ஜென்மத்துக்கு கேட்க முடியாது, வேற விஷயம். இப்போ இருக்கக்கூடிய இடங்கள்ல 20% அப்படின்றது போயிருக்கு. லுஹான்ஸ்க் ஒப்லாஸ்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 ஹெட் குவார்ட்டர் டானஸ்க், அதன் பிறகு ஜஃபோர்சியா, கெர்சான், அப்புறம் கிரீமியா ஏற்கனவே போயிருச்சு. இந்த கம்ப்ளீட் ரீஜனுமே இவங்க கிட்ட போகுது அப்படின்றத பார்க்குறோம். இந்த மேப் பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்தது ரஷ்யாவுடைய டெரிட்டோரியல் டிமாண்ட்ஸ் அப்படின்றது ஓரளவுக்கு ஃபார்மலைஸ் பண்ணி இதில் இன்னொரு காமெடி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா ஓகே இந்தந்த இடங்களை நாங்கள் பெருந்தன்மையாக விட்டு கொடுக்குறோம். இதை சொல்றது யாரு? விட்காஃப், அமெரிக்காவுடைய நெருங்கிய நண்பர். ரஷ்யாட்ட நாங்கள் பேசிட்டா அவங்க பெருந்தன்மையாக இருக்கிறாங்க, உக்ரைனுக்கு இந்தந்த இடங்கள்லாம் அவங்க விட்டு கொடுக்குறாங்கன்ட்டு. ஆனால் காமெடி என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க போடக்கூடிய அக்ரிமெண்ட் படி ரஷ்யா ஆக்கிரமிப்பில் இல்லாத சில உக்ரைன் லேண்டுமே இனிமேல் ரஷ்யா கிட்ட போக போகுது. ஸோ இதில் யார் வெற்றி பெற்றா அப்படின்றத பாருங்க. ஏன்னா இப்போ கரண்ட்லி அந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் யுக்ரைனில் இந்த இடத்துல ரஷ்ய ராணுவம் கிடையாது. ஆனால் அந்த இடமும் பார்டர் லிமிடேஷன் டீலிமிட்டேஷன் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, வரையறுக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட்ல உள்ள போட்டு அதுவும் போகுது. ஸோ ரஷ்ய ராணுவம் இருக்கக்கூடிய பகுதிகள் கிட்டத்தட்ட 80-85% ரஷ்யா பக்கம் போகுது. கிரீமியா ஏற்கனவே அவங்க பிடிச்சிருந்தது, அது ரஷ்யாதுன்னு சொல்லி இனிமேல் மேப்பே மாறப்போகுது. ரஷ்யா கையில் இல்லாத இன்னும் சில இடங்கள்லையுமே ஈஸ்டர்ன் யூரோப்பில் அதுவும் ரஷ்யா கையில் போக போகுது இந்த ஒப்பந்தப்படி. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இதில் முக்கியமாக ஜஃபோர்சியா என்ற இந்த இடம் கிழக்கு ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அணு உலையை கொண்டது. ஸோ எவ்வளோ பெரிய அசெட் பாருங்க, ஜஸ்ட் லேண்ட் மட்டுமே கிடையாது, ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு ஒர்க்கிங் நியூக்ளியர் பவர் பிளான்ட் ரஷ்யாவுக்கு கிடைக்க போகுது. இது உக்ரைனுடைய 20% கிட்டத்தட்ட 1/5 மின்சார தேவையை இங்கிருந்தா போயிடுது. இப்போ சொந்த நாட்டில் தான் கட்டின அணு உலையிலிருந்து தானே மின்சாரத்தை இப்போ ரஷ்யா கிட்ட இருந்து வாங்க வேண்டிய நிலைமைக்கு உக்ரைன் வந்துருச்சு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா
சவுத்தில், தெற்கு பகுதிகளில் இவங்க பிடிச்ச டெரிட்டரியில் கணிசமான அளவுக்கு கருங்கடல் பகுதிகளில் ரஷ்யாவுக்கு வந்து அந்த இதை கொடுக்க போகுது. அப்போது உக்ரைனுடைய மிக முக்கியமான எக்ஸ்போர்ட்ஸ், இனிமேல் மீண்டும் அந்த நாடு விவசாயத்தில் ஈடுபட்டு தான் எங்கள் நாட்டை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும், கட்டமைக்க முடியும். அப்போ அந்த அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட்டு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடல் பகுதி வழியாக தான் போயாகணும். ஸோ ஜென்மத்துக்கு இனிமே உக்ரைன் ரஷ்யாவை பகைச்சிக்கவே முடியாது. பகைச்சிக்கிட்டா அவங்களுடைய கிரெயின்ஸ் அப்படின்றது வெளியில் போகாது. ஸோ இந்த ஒரு போர்ட் மீண்டும் ரஷ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிக் கண்ட்ரோலை உலகத்து மேலே கொடுக்குது. ஏன்னா உலகத்தில் இன்னைக்கு பாகிஸ்தான் பிச்சை எடுத்து உக்ரைன்ட்டு 40% கோதுமையை பாகிஸ்தானோட தேவைக்கு அவங்க இறக்குமதி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நாளைக்கு ரஷ்யா கோதுமையில் கை வச்சாங்கன்னா 2 வருடம் முன்னாடி இந்தியாவில் கோதுமை உற்பத்தி அதிகமானதுனால இந்தியா பல நாடுகளை காப்பாத்துச்சு. பட் இது எல்லா நாளும் நடக்காது. ஸோ ரஷ்யாவுக்கு இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜையும் கொடுக்குன்றதை பார்க்குறோம். ஏன்னா இந்த செங்கடல் பகுதிகளில் கண்காணிச்சு அவங்க ஏன்னா உக்ரைன்கிட்ட கடற்படை கிடையாது, ரஷ்யாட்ட தான் இருக்கு. ஸோ அப்போ வரக்கூடிய காலங்களில் ஸ்ட்ராட்டஜிக் கண்ட்ரோலும் ரஷ்யா கிடைக்குது, உக்ரைனை கட்டுப்படுத்தி வைக்கிறதுக்கான அந்த லீவரேஜும் ரஷ்யாவுக்கு வந்து கிடைக்குது அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி நைப்ரோ நதிக்கு கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய கம்ப்ளீட்டான இடம் இவங்க கண்ட்ரோலில் வரும்போது, ஒருவேளை நாளைக்கு மீண்டும் யுத்தம் வந்து போலாந்து போன்ற நாடுகள் மீது யுத்தம் பண்ணணும் அப்படின்ற போது ஒரு ஸ்டேஜ் ஃபார்வர்டு ஏரியாவா அந்த இடம் மாறுது. ரஷ்ய ராணுவத்துக்கு ஒரு மிகப்பெரிய கண்ட்ரோலை வந்து அது கொடுக்குது. ஸோ உக்ரைனோட அனாலிசிஸ் என்ன சொல்றாங்கன்னா, புத்தின் பக்காவா ட்ரம்ப்பை ஒரு சின்ன குழந்தை மாதிரி ஹேண்டில் பண்ணி தாஜா பண்ற விஷயத்துல தாஜா பண்ணி கடைசியில் எங்க நாட்டே வந்து காலி பண்ற அளவுக்கு இப்போ உக்ரைன் இதுக்கு ஒத்துக்கலை. ஒருவேளை அப்போ என்ன ஆகும், அமெரிக்காவுடைய பகைமையை உக்ரைன் வந்து பெறத்துக்கான ஒரு வாய்ப்பு வந்து ஏற்படும், ஒரு ஆபத்து வந்து ஏற்படும். ஐரோப்பிய நாடுகள் நம்பி இவங்களால பண்ண முடியாது. நான் ஐரோப்பிய நாடுகள் கிட்ட ஆயுதங்கள் கிடையாது. சொந்த ஆயுதங்களை இதுக்கு மேலே அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா அது அவங்க இதுக்கே பாதுகாப்புக்கே ஒரு பேராபத்தை கொடுத்துரும். ஸோ இந்தியா ஒரு ஆல்டர்னேட் சோர்ஸ். பட் இந்தியாட்ட இன்னும் அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி வந்து கிடையாது ஐரோப்பிய நாடுகளுக்கு அம்யூனிஷன் சப்ளை பண்ணுற அளவுக்கு. ஸோ இந்த வகையில் பக்காவா இது ஒரு புத்தினோட வெற்றி அப்படின்றத பார்க்குறோம். இப்போ ஒரே ஒரு கன்செஷன், இதை பற்றி டீட்டெயிலாக பார்த்தா தான் தெரியும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாட்டோடைய பார்ட்னர்ஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டி கேரண்டி, நாட்டு மேலே படையெடுத்தால் மிச்சம் 38 நாடுகளும் அந்த நாட்டுக்கு எதிராக வந்து சண்டை போடும் அப்படின்றத அந்த இது நாட்டோ மெம்பர்ஷிப்பை கொடுக்காம அந்த செக்யூரிட்டி கேரண்டியை அமெரிக்கா உக்ரைனுக்கு வழங்குது. ஒருவேளை நாளைக்கு மீண்டும் நீங்கள் தாக்கப்பட்டால், பட் அமெரிக்காவை எவ்வளோ நம்ப முடியுன்றது உலக நாடுகள் எல்லாமே பார்த்துட்டாங்க. நாளைக்கு வேற அதிபர் வந்து வேற மாதிரியான பாலிசி எடுத்தாங்க அப்படின்னா இதுவுமே உக்ரைனுக்கு வந்து டேஞ்சராக தான் போகும். பட் ஜெலன்ஸ்கி தன்னுடைய நாட்டில் அவர் கிளைம் பண்ணக்கூடிய ஒரே ஃபேஸ் சேவர் என்னன்னா, என் நாட்டுக்கு இந்த இன்வேஷனை தடுத்து நிறுத்தின ரஷ்யாவோட உண்மையான அதில் வந்து ஜெலன்ஸ்கி மற்றும் உக்ரைன் ராணுவத்துக்கு மிகப்பெரிய சல்யூட் நம்ம கொடுத்தே ஆகணும். இவ்வளோ பெரிய ராணுவத்தை எதிர்த்து நின்று இன்னி வரைக்கும் உயிர் தியாகம் செஞ்சு அந்த நாட்டை காப்பாற்றிருக்கிறாங்க. 20% டெரிட்டரி போனதை எதுவுமே பண்ண முடியாது. பட் நாடு முழுவதும் போகாமல் பார்த்துக்கிட்டதில்ல ஜெலன்ஸ்கி. எனக்கு கண்டிப்பாக அந்த வீரர்களையும் ஜெலன்ஸ்கியும் பாராட்டியே ஆகணும். ஆனால் அவர் வச்சிருக்கக்கூடிய ஒரே ஃபேஸ் சேவர், இவ்வளோ கஷ்டப்பட்டு என் நாட்டை வந்து ஒரு தோல்விக்கு நோக்கி நான் கொண்டு போல காப்பாற்றிட்டேன், அதே சமயம் நீ வரக்கூடிய காலங்களில் ஒரு செக்யூரிட்டி கேரண்டியும் நான் வாங்கிட்டேன் அப்படின்ட்டு. பட் இது மட்டும் ஜெலன்ஸ்கிக்கு போதுமா இல்லை உக்ரைனுக்கு போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ அடுத்த மீட்டிங்கில் ஜெலன்ஸ்கியை சந்திச்சு, ஜெலன்ஸ்கி மற்றும் ஐரோப்பிய யூனியன் மக்களை சந்திச்சு, அங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை சந்திச்சு, பிறகு 3 பேர் ட்ரைலேட்ரல், புத்தின் ஒரு பக்கம், ஜெலன்ஸ்கி ஒரு பக்கம், ட்ரம்ப் ஒரு பக்கம். ஜெலன்ஸ்கி நினைச்சா பாவமாக இருக்குது. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு தேர்ந்த ஒரு தலைவர் ஒரு பக்கம் புத்தின், சொன்னால் இயக்கக்கூடிய எப்படி வேணால் ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப். இதில் ஜெலன்ஸ்கி என்ன பண்ண போறாரு அப்படின்றது நமக்கு தெரியல. நிஜமாவே அந்த நாட்டை பார்த்தா பாவமாக தான் இருக்கு. இப்போ இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது சைனாக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் இதில் கிடைச்சிருக்கு. ரொம்ப நெருக்கி சுற்றிட்டு இருந்த அமெரிக்கா இப்போ டைவர்ட் ஆகி உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வருது. சைனாக்குமே ஒரு பெரிய ஒரு ரிலீஃப் தான், இந்தியாவுக்கும் ஒரு பெரிய ரிலீஃப் அப்படின்றத பார்க்குறோம். அதே சமயம் இந்த நெகோசியேஷனையும் சைனா ரொம்ப உத்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. பட் இப்போ ஒரு முக்கியமான விஷயம், சேஞ்சஸ் என்ன நடக்குதுன்னா, இந்தோ பசிபிக் 3 அலையன்ஸ் கடந்த 4 வருடங்களில் பைடன் அரசாங்கம் பண்ணது. ஒன்று U2I2, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், USA, இந்தியா மற்றும் இஸ்ரேல்.
ஒரு மிடில் ஈஸ்டோடைய குவாட் அப்படின்னு ஒன்று சொல்லப்பட்டுச்சு. நான் சொல்லியிருந்தேன் ஒரு ஆப்பிரிக்காவோட குவாடுமே ஒரு ப்ரோக்ராமில் இருக்குன்ட்டு. அதே மாதிரி இந்தோ பசிபிக்னு சொல்லக்கூடிய இந்த ரீஜனில் இருக்கக்கூடிய குவாட்ரிலேட்டரல் அக்ரிமெண்ட்டு ஆஸ்திரேலியா, ஜப்பான், இந்தியா மற்றும் அமெரிக்கா. மூணாவது அமெரிக்கா மற்றும் இந்த சாக்சோ அலையன்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த நாடுகள் போட்ட ஆக்கஸ் ஒப்பந்தம். அதில் அமெரிக்கா வந்து ஆஸ்திரேலியாவுக்கு சப்மரீன்ஸ் வழங்குறதா இருந்துச்சு. அதை நம்பி இப்போ ஆஸ்திரேலியா போயிட்டு ஏற்கனவே பிரான்ஸ் கிட்ட போட்ட ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணதை பார்த்தோம். இந்த 3 அலையன்ஸுமே இப்போ எல்லா இடத்துலையும் ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்த மாதம் இந்தியாவோட தலைமையில் குவாட் நடக்க போகுது. அமெரிக்க அதிபருக்கு நிச்சயமா நம்ம அஃபிஷியலாக அழைப்பு விடுப்போம், பிடிக்குதோ பிடிக்கலையோ. ஒருவேளை இவங்க மீண்டும் தேட்டரிக்ஸில் இறங்கி இந்தியாவை வந்து கோவப்படுத்தி பார்க்கணும், இந்தியாவை வந்து குத்தி பார்க்கணும்னு சொல்லிட்டு பாகிஸ்தானில் தரையிறங்கிட்டு அசீம் முனீர் போன்ற இந்த மாதிரியான இவங்களோட வளர்ப்பு நாய்களை பார்த்துட்டு இந்தியாவுக்கு வந்தாங்க அப்படின்னா குவாடோட கதையுமே முடிஞ்சிடும். ஏன்னா குவாட் அதுக்கப்புறம் ரெலவெண்ட்டே கிடையாது. அது வெறும் ஒரு பிரிக்ஸ் ஒரு சைடு, குவாட் ஒரு சைடு. பார்த்தீங்கன்னா குவாட் ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. இது 2004 பயங்கர ஒரு ஃபேன்ஃபேரோடு ஆரம்பித்தாங்க. அதன் பிறகு அது தொய்வை சந்திச்சது. மீண்டும் அதை வந்து ஜப்பானோட அதிபர் உயிர்ப்பிச்சார். ஆஸ்திரேலியா வெளியில் போச்சு, திரும்ப உள்ளே வந்தது. பட் குவாட் இப்போ லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸாக நல்லா போயிட்டு இருந்துச்சு. பட் இப்போ குவாடோட இது கேள்விக்குறியாகுது. இப்போ இருக்கிறதுலேயே பிரச்சனை இருக்கக்கூடிய நாடுகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக தாய்வான் மிகப்பெரிய சிக்கல் இருக்குது. நாளைக்கு உக்ரைனுக்கு ஏற்பட்ட நிலைமை தாய்வானுக்கு ஏற்பட்டுச்சுன்னா என்ன ஆகுன்றதை பாருங்க. பங்களாதேஷ் இதே மாதிரியான ஒரு டைலமால இருக்குது. இப்போ அமெரிக்க கப்பல்கள் இலங்கைக்கு வரதை பார்த்தோம். இந்த சிறு நாடுகள் இருக்கக்கூடிய அறிவாளிகள்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா இந்தியாவை எதிர்க்கிறதுக்கு நாங்கள் அமெரிக்காவை பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அமெரிக்கா கீரை மாதிரி உங்களை வந்து ஒரு கருவேப்பிலை மாதிரி பயன்படுத்தி தூக்கி போடக்கூடிய நிகழ்வுகள் வரலாற்று முழுக்க பார்க்கலாம். ஸோ அமெரிக்காவை நம்பி இனி எந்த நாடும் இந்தோ பசிபிக்ல தங்க அரசியலை பண்ண போறது கிடையாது. இது ஸ்ட்ராட்டஜிக்கா சைனாக்கு ஒரு மிகப்பெரிய கெயினை வந்து கொடுத்துருக்கு. ட்ரம்ப்போட இந்த டாரிஃப் வரும்போது ஷி ஜின்பிங் இத்தனை நாள் வெளியிலே போகாம சடனாக பார்த்தீங்கன்னா மலேசியா, சிங்கப்பூர்லாம் போயிட்டு வந்ததுக்கான காரணம் இந்த நாடுகளுக்கு ஒரு இன்டைரக்டா ஷி ஜின்பிங் ஒரு சமிக்கை கொடுக்காரு. பேரரசர் எங்கிட்ட அமைதியா இருங்க, அடங்கி இருங்க, அமெரிக்காவை நம்பி போனீங்க அப்படின்னா நீங்க நட்டாத்துல தான் போறீங்க அப்படின்றது கிட்டத்தட்ட அது உண்மையும் கூட. ஸோ இவங்களுடைய கிரெடிபிலிட்டி அப்படின்றது இந்தோ பசிபிக்ல மிகப்பெரிய சேஞ்சஸை வந்து ஏற்படுத்திட்டு போகுது. இப்போ இந்த இந்தோ பசிபிக்ல கிரெடிபிலிட்டி ஏற்படும் பொழுது, கிரைசிஸ் ஏற்படும் பொழுது இந்தியாவுக்கு ஒரு அட்வான்டேஜும் இருக்கு, இந்தியாவுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ஒன்று, ஒரு அலையன்ஸா போய் சைனாவை எதிர்க்கிறது இந்தியாவுக்கு என்னைக்குமே நல்லது. ஆனால் அந்த அலையன்ஸே இன்னைக்கு கொஸ்டின் மார்க்ல இருக்கும் பொழுது இந்தியாவுடைய பாதுகாப்பை இன்னமும் அதிகப்படுத்துறதுக்கான தேவை இந்தியாவுக்கு இருக்கு. ஏன்னா நாளைக்கு தாய்வானுக்கு ஏற்பட்ட மாதிரி ஏற்படக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இந்தியா மேலே ஏற்படக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம வீக்காக கிடையாது, பட் நம்ம வலிமை வைக்கிறோம். பட் இன்னொரு விஷயம் என்னன்னா அமெரிக்கா இல்லாத கூட்டணியை இந்தியா லீட் பண்றதுக்கான ஒரு மிகப்பெரிய லைஃப் டைம் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இது கொடுத்துருக்கு. அதை பற்றி டீட்டெயிலாக இந்தோ பசிபிக் பற்றி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். உங்கள் கமெண்ட்ஸ்ன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.